தின்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபி மகா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம், சர்வஜா சர்வவியாபி மகா பெரியவா சரணம், மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபாரகட சிந்தம் ஜாலதம் சாஸ்திரப்பிரம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமதானம் கலியுகதேவம் காட்சியமான யூடியூப் சேனல் பிரத்யேக நமது மகாபிரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் அனுபவத்துக்கு ஒரு தலைப்பு. இன்றைக்கி அனுபவத்தோட தலைப்பு குறும்பக்கார மகாபிரிவா, குறும்பக்கார மகாபிரிவா. இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தன்மையை பாருங்கள். யார் யாருக்கெல்லாம் அந்த பாக்கியம் இருக்கோ அவள் மட்டும்தான் சேனல் பார்க்க முடியும், மற்ற பேர்லாம் நினச்சா கூட பார்க்க முடியாது. இதை மெல்போர்ன் ஆஸ்திரேலியா அதில் இருக்க அதுலேருந்து ஒரு பெண்ணுக்கு மகாபிரிவா நாவலாக ஒரு கனால ஒரு விஷயத்தை கன்வே பண்ணியிருக்கார். அதை தான் நம்ம பார்க்குறோம். இது 15th ஏப்ரல் 2021 அன்றைக்கி இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கா யூடியூப்பில். அவள் பேர் லக்ஷ்மி, அவள் பேர் குறைஞ்ச வயசு தான். அந்த பாவம் கல்யாணம் ஆன பொண்ணு. அது லக்ஷ்மி மகாபிரிவாளை பற்றி நிறைய வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சுன்னு இருக்கா. அப்போ திடீர்னு மகாபிரிவாளுக்கு குரு பூஜைன்னு ஏதோ பண்ணுறாளே அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு இருக்கா. நங்கநல்லூரில் ஸ்ரீ ஜிஆர் மாமா அப்படிங்கிற மூலமாக நிறைய குரு பூஜையை பற்றி சொல்லி அது நிறைய நடக்கிறது இல்லையா, அதை பற்றி தெரிஞ்சுட்டு ஜிஆர் மாமாவுக்கு ஒரு இமெயில் போட்டிருக்கா. இமெயில் போட்டு ட்ராப் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதில் சொல்லியிருப்பாளே ஜிஆர் மாமாவுக்கு இமெயில் போடணும், என்ன காரணத்துக்காக நம்ம குரு பூஜை பண்ண வேண்டியிருக்குன்னு போட்டால் அவள் மகாபிரிவா கிட்ட மானசீகமாக பேசி அதுக்கான உத்தரவை வாங்கி நம்மளுக்கு திருப்பி ரிப்ளை பண்ணுறதோட இல்லைன்னா விட்டுருவார். கிடைக்கிறது உத்தரவு கிடச்சிதுன்னா எப்படி பண்ணணும் என்ன விஷயன்றதை பற்றியான ஒரு இமெயில் கொடுப்பார். இவள் போட்டிருக்கா 3 காரணம், ஏதோ ஒரு 3 காரணம். ஏன்னா இப்போ ஒரு காரணம் சொல்லணுமே, அதுக்காக ஒரு 3 காரணத்தை அவருக்கு போட்டு ஜிஆர் மாமாவுக்கு கேட்டிருந்தோம். ரிப்ளை வருமா லிப்பை வருமா அப்படின்னு இவர் ஆத்துக்கார் மட்டும் இருக்கா போல இருக்குது. அது கேட்டுகிட்டே இருந்திருக்கா, கேட்கல. அதாவது எதிர்பார்த்துன்னு இருக்கா, ஆனால் வரல, ரிப்ளையே எதுவும் வரல. இவளுக்கு சந்தேகம் எடுத்து ஃபாலோ பண்ணுறதுக்குள்ள ஒரு தயக்கம். அது பார்க்கலாம் அவரே பண்ணுவார் அப்படின்னு அப்படியே இருந்துட்டா. ஆனால் என்ன பண்ணிருக்கா, மகாபிரியோட திருவுருவ படத்துக்கு முன்னாடி நின்றுண்டு இவள் இந்த பெண்மணி இவள் இருக்காளையா, அவள் மனசில் தான் பெரியவா கிட்ட லக்ஷ்மி பேசிக்கிறா. பெரியவா கிட்ட இல்லை உறக்கவே பேசுகிறா. என்ன பெரியவா, குரு பூஜை பண்ணுறதுக்கு உத்தரவே வரலையே அப்படின்னு சொல்லியிருக்கா. உறக்கவே சொல்லிவிட்டு மகாபிரிவா பேச முடியுமான்னா பேசுவார். எப்போ பேசுவார்னா அது தெரியும், கனால பேசுவார். மகாபிரிவாளுக்கு ஏழை பணக்காரன் அப்படி இது இந்த ஜாதி அந்த ஜாதி எதுவும் கிடையாது. பெரியவாகனுக்கு பரமேஸ்வரன் அவருக்கு எல்லாமே ஒன்று தான். இந்த பெண்மணிக்கு லக்ஷ்மிக்கு பக்தி எவ்வளோ இருக்குது அப்படின்னு அவளுக்கே தெரியுமா தெரியாது, பரமேஸ்வரனுக்கு தெரியுமே. அதனால் அவளுக்கு அனுகரம் பண்ணுறதுக்காக தான் மகாபிரிவாடே ஒரு ஃப்ளாஷ் மாதிரி வந்துட்டு போனார். ஒரு 100 விஷயம் பரமேஸ்வரன் இப்படி காமிச்சா தானே தெரியும். வந்திருக்கார், வந்துட்டு அப்படி எப்படி பரமேஸ்வரன்லாம் இருப்பான்னு அதோடு போனாரான்னு பார்த்தா இந்த மாதிரி இப்போ பாருங்கள். இப்போ மகாபிரிவா சித்தியான பிறகும் கைலாசத்தில் இருந்துட்டே இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டுருக்காரு ரோல்லாம். ஸோ அதனால் அந்த ஃபோட்டோ முன்னாடி கேட்டிருக்கா இல்லையா, ஒரு திருவுருவப்படும் போது கேட்டதுக்கு ஏதாவது விஷயம் நடக்குமா அப்படின்னா அந்த திருவுருவப்படத்தை கையில் தூக்கினா லைட்டாக இருக்குமா. அது மாதிரி லைட்டு ஃப்ரேம் பண்ண மாதிரி அது பெரிய படம்னாலும் வெயிட்டு ஒன்றும் இருக்காது. அதுக்கு முன்னாடி தான் பேசியிருக்கா. பெரியவா பார்த்தா இந்த லைட்டு வெயிட் இருக்க அந்த படத்துக்கு முன்னாடி நின்று என்கிட்ட நீ கேட்குறியா ஏன் லேட் ஆகுதுன்ட்டு, இன்னும் வரல உத்தரவுன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா என்ன பண்ணால் கனாவில் வந்துட்டா. அன்றைக்கி ராத்திரி பண்ணும்போது வெடிக்காலத்தில் அடுத்த நாள் வெடிக்காலத்தில் ஆஸ்திரேலியாவில் அவளுக்கு கனவு. பெரியவா எங்கே வேணால் ஒருவாடை வந்துட்டு அந்த கனால இதே பெரியவா திருவுருவ படம் எந்த படத்துக்கு முன்னாடி பேசியிருந்தாலோ
அதே படத்தை கையில் இப்படி வச்சுட்டுருக்கா. ஆனால் வெயிட்டே இருக்காது, அது சும்மா ரொம்ப கம்மியாக இருக்கும் வெயிட்டு. ஆனால் அந்த வெயிட்டில் அந்த அந்த கணால் இவளுக்கு ஏகப்பட்ட வெயிட்டாக இருக்குது, தூக்கவே முடியல, ரொம்ப வெயிட்டாக இருக்குது, பாரமாக இருக்குது, கீழே போட்டு உடஞ்சிருவோமோன்னு பயமாக இருக்குது, அந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்குது. இப்படியே இருக்குது, பெரியவாளை பார்த்துட்டே இருக்கா, வெயிட்டாக இருக்கே பெரியவா அப்படின்னு மனசில் நினச்சிட்டே இருக்கா. கணா போயிடுத்து. இப்போ அப்புறம் அடுத்த நாள் தான் யோசிச்சு பார்த்தானா, இது என்ன கணா, நம்ம பெரியவா கிட்ட வந்து நம்ம உத்தரவு வரலையேன்னு கேட்டதுனால பெரியவா வந்து கணால் வந்திருக்காளா, இது என்ன இதுன்னு புரியலையேன்னு யோசிச்சு பார்த்து சிலதெல்லாம் புரியாது. நமக்கும் சில சமயம் அனுகிரகம் நடக்கும்போது ஏதாவது ஒன்று வந்து இந்த மாதிரி கணால் வந்ததுன்னா உடனே சில பேருக்கு புரியும், சில பேருக்கு புரியாத மாதிரியும் சூக்ஷ்மமாக சில விஷயங்களை பெரியவா பண்ணுவாள். அப்புறம் புரிஞ்சுது, பெரியவா வந்து வெயிட்டாக இருக்கார் இல்லையா, வெயிட் இன்னொரு ரெண்டும் சொல்லும்போது அப்படி தான் நம்ம பண்ணுவோம், ஸ்பெல்லிங் தான் வேறு. வெயிட் பெரியவா வந்து வெயிட்டாக இருந்து காமிச்சிருக்கார், வெயிட்டாக இருந்திருக்கார். அதனால் வெயிட் பண்ணுன்னு பெரியவா சொல்கிறா அப்படிங்கிறது அவளுக்கு புரிஞ்சுதான். எப்படி புரிஞ்சுதுன்னா 2-3 நாளுக்கு அப்புறம் 2-3 நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு கணா திருப்பி வந்திருக்கு இவளுக்கு. மகாபெரிவா திருப்பி கேட்குறா, என்ன இமெயில் போட்டு உத்தரவு கேட்கலையா, இமெயில் போட்டுட்டேன் உத்தரவு உனக்கு கேட்கலையா அப்படின்னு கேட்குறாராம். அப்புறம் வந்து இமெயில் போட்டுட்டேன் உத்தரவு ஆச்சா அப்படின்றத நீ கேட்கலையா, உத்தரவை பற்றி கேட்கலையா அப்படின்னு பெரியவா திருப்பி கணால் வந்து சொல்லிட்டு போயிட்டார். அப்போது பெரியவா குறும்புக்காரன் தானே பெரியவா, அப்போ வெயிட்டாக இருக்க மாதிரி காமிச்சிருக்காரு. இப்போ கேட்குறாரு இந்த கணால் 2 நாளைக்கு அப்புறம் 2-3 நாளில் கணால் வந்து, என்ன இமெயில் போட்டுட்டு உத்தரவு கேட்கலையா, நீ உத்தரவு வந்துதா வரலையான்றத ஜிஆர் மாமாவுக்கு நீ ஃபோன் பண்ணி கேட்கலையா, அப்போ இதெல்லாம் சத்தியம்னு தெரியுது. அப்புறம் ஜிஆர் மாமாவுக்கு உடனே ஒரு ஃபோனை போட்டு, ஃபோன் போடல ரிமைண்டர் போட்டிருக்கா, அமுச்சிட்டு அப்புறம் மாமா கால் பண்ணும்போது சொன்னாராம், ஏற்கனவே உத்தரவு வந்துடுத்துன்னாராம். எப்போ உத்தரவு வந்தது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா பெரியவா எப்போ வந்து 2வது தடவை கணால் வந்து சொன்னாரோ அந்த நேரத்தில் தான் ஜிஆர் மாமாவுக்கு வந்து அவர் மகாபெரிவா கிட்ட பேசி உத்தரவு வாங்கியிருக்கார். அப்போ அந்த அவருக்கு இமெயில் போட விட்டுட்டார் போல இருக்குது, இப்போ இமெயில் திருப்பி அனுப்பிச்சிருக்கார். அதனால் இந்த உத்தரவு அப்போ தான் வந்திருக்கு. பெரியவா வந்து கேட்டிருக்கார். பெரியவா வந்து சாதாரண பெரியவா இல்லை, குறும்புக்கார பெரியவான்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு அதே தான் தலைப்பாக போட்டிருக்கேன். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபெரிவா பாதவிச்சரணம், மகாபெரிவா பாதவிச்சரணம்.